ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ப்ரொமோட் வந்திருக்கு. இந்த ப்ரொமோட்டோவை பார்க்கும்போது நமக்கு அதாவது ஓகே, நேற்றும் எபிசோட்லேயும் சரி ப்ரொமோலையும் சரி இன்றைக்கும் பாருங்கள், விஜே பாரு வேணும், ஆனால் விஜே பாரு வேண்டாம். அதாவது கண்டென்ட்டுக்கு விஜே பாரு வேணும், ப்ரொமோவுக்கு விஜே பாரு வேணும், ரோஸ்ட்டுக்கு விஜே பாரு வேணும், எல்லாத்துக்கும் விஜே பாரு வேணும். ஆனால் டைட்டிலுக்கு மட்டும் விஜே பாரு வேணாம். டாப் 5க்கு அது இன்னும் வரைக்கும் டவுட்டு. ஆனால் விஜய் பார்வை இல்லாத ப்ரொமோவே கிடையாது. எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பாருங்களேன், யார் அதிகப்படியாக ப்ரொமோவில் வராங்களோ அவங்க கண்டிப்பாக டாப் 5லேயே வருவாங்க, டைட்டில் வருவாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் பாருங்கள், விஜய் பார்வதி டாப் 5ல் வருவாங்களான்றது ஒன்றுமே டவுட்டாக தான் இருக்குது. எப்போ அவங்க வெளியே போயிடுவாங்களோன்ற மாதிரி ஒரு பதபதப்பும் இருக்குது. ஸோ இதுதான் விஜய் பார்வதியோட விஷயங்கள். ஆனால் எது எப்படியோ சீசன் 9 விஜய் பார்வதியால் தான் ஓடிச்சுன்றதை மட்டும் யாராலும் மறுக்கவே முடியாது. மறக்க முடியாத ஒரு அதாவது மறைக்கவே முடியாது, மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. அது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா எடுத்த ப்ரொமோவில் பார்த்து நீங்கள் ஏன் நம்ம இதில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும், எல்லா ப்ரொமோவில் யார் இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் எனக்கு தெரிஞ்சு 75% அவங்க தான் இருப்பாங்க. இப்போ விஜய் சேதுபதி நானும் பயங்கரமான ஒரு விஷயத்தை கொடுப்பேன். ஏன்னா இன்றைக்கி டபுள் எவிக்ஷனு நேற்று நடக்கவே இல்லை. அப்படிங்கும்போது பயங்கரமான ஒரு விஷயம் வரும் பார்த்தா அவர் கொடுக்குறாரு. கேளுங்களேன், விஜய் சொல்கிறார், நம்ம வாழ்க்கையில் அவங்க முக்கியமானவர்கள், அவர்களோடு பகிர்ந்துக்கிற இந்த வாழ்க்கை எவ்வளோ அழகானது அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் சொல்லுங்களேன், ஏதாச்சும் சொல்லுங்களேன். வா ஏன் சார் 2 எவிக்ஷன் இருக்குது, வீட்டில் 1008 வேலை இருக்குது, 3 நாளும் 3 நாள் நடக்க வேண்டிய டாஸ்க்கை 2 நாள் தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 பேர் 2.5 மணி நேரம் ஆடிருக்காங்க. 2.5 மணி நேரம் எடுத்த ஒரு விஷயத்த ஒருத்தவங்க 16 நிமிஷத்தில் முடிச்சிருக்காங்க. இன்னொருத்தவங்க சூப்பராக அந்த 2.5 மணி நேரம் வரைக்கும் இழுத்துட்டு போக வேணாம்னு சொல்லிட்டு சாண்ட்ரா என்ன பண்ணியிருக்காங்க, 5வது பாட்டு எனக்கு தெரியலன்னு டப்புன்னு அந்த கேமை நிறுத்தியிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் நடந்துருக்கு, இதை பற்றிலாம் கேட்க மாட்டீங்க. எவ்வளோ அழகானவங்க இது, அவர்களை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேட்குறீங்களே. ஆடவா என்னத்தை சொல்ல தெரியல. அதில் ஆனால் திவ்யா ஸ்கோர் பண்ணுறாங்க. இப்போலாம் சமீப காலமாக திவ்யா ஸ்கோர் பண்ணுற விஷயங்களை நீங்கள் கவனிக்கிறீங்களான்றது சொல்லுங்கள். அதே மாதிரி விஜய் சேதுபதி அவர்களும் திவ்யாவுக்காக சப்போர்ட் பண்ணுற விஷயங்களும் நீங்கள் கவனிக்கிறீங்களான்றது சொல்லுங்கள். ஸோ இதை படி பார்க்கும்போது கண்டிப்பாக டாப் 5 டாப் 3 டாப் 2 திவ்யா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கவனிக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். சரி, திவ்யா இங்கே நான் பார்வை சொல்லுவேன் சார்ன்றாங்க. என்ன சொன்னாங்கன்னு தெரில. எஃப்ஜே இவ்வளோ நாள் பேசாதது இந்த ஒரு வாரத்தில் மட்டும் அம்மான்னு 1000 வாட்டி சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க. கனி சாண்ட்ரா பற்றி சொல்கிறாங்க, சார் ரொம்ப டூ மச்சாக இருக்குது சார் அட்டாச்மெண்ட்டு கம்பேரிட்டிவ்லி மற்றவங்களை வச்சு பார்க்கும்போது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் விஜய் பார்வதி என்ன சொன்னாங்கன்னா, ஆதிரி ஃபேமிலி வந்தால் எஃப்ஜேக்கு பயங்கரமாக பயம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் சார். நிஜமாகவே எனக்கு பயம் சார், எங்கள் ஃபேமிலி வந்தால் ரொம்ப பயம் சார்ன்றாங்க. பாரு தெரியும், பாரு உங்களை பற்றி நல்லா தெரியும் பாரு அப்படின்றாங்க. எல்லோரும் சிரிக்கிறாங்க. அதோட அந்த ப்ரொமோ முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியுது விஜய் பார்வதியோட ஃபேமிலியிலேருந்து யார் வர போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள். சரிங்களா? கண்டிப்பாக ஃப்ரீ ஸ்டாஸ்கில் ஒரு சம்பவம் இருக்குது, அது மாட்டுக்கிறதே கிடையாது. இப்போது ஆதிரி எவிக்ஷன்ற ஒரு விஷயம் வந்துருச்சு. இப்போது ஆதிரி எவிக்ஷன் ஆகிட்டாங்கன்னா அவங்க கையில் இருக்கிற ஒரு பவர் 24 மணி நேரம் ஒருத்தவங்க இருக்கலான்ற ஒரு விஷயம். இப்போ ஒருத்தவங்க வெளியே போயிட்டாங்க, கமருதி எனக்கு வேணான்னு சொல்லிட்டார். ஸோ கனியாக விஜய் பார்வதி அப்படின்னு பார்க்கும்போது இது யாருக்கு போக போகுது? ஆல்ரெடி இவங்க 2 பேர் பேசும்போது கனி விட்டு கொடுக்கவே இல்லை. விஜய் பார்வதி அங்கே விட்டு கொடுக்குற நிலைமையும் ஆச்சு. இப்போது யாருக்கு இது கிடைக்க போகுதுன்றத ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. கனிக்கு கிடைக்கிறத விட விஜய் பார்வதி கிடைச்சா நிறைய கண்டென்ட் கிடைக்கும் நம்ம பிக் பாஸ் டீமுக்கு. அதன்படி கண்டிப்பாக விஜய் பார்வதி கிடைக்க வாய்ப்பு இருக்கும்ன்ற மாதிரி தோணுது. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.